அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நல்லோர்களே, எவரையும் அவ்வளவு சுலபமாக மாற்றிவிடலாம், திருத்திவிடலாம், நன்மையின் பக்கம் கொண்டு வந்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தாங்க, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் நம்ம பேச்சை கேட்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு அவனுக்கு வந்துருச்சு, அந்த பெண்ணுக்கு வந்துருச்சுன்னா அவரவர்களது சிந்தனையின் பிரகாரம் தான் நடப்பார்களே தவிர, அது பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, இன்ன பிற உறவுகளாக இருந்தாலும் சரியே, யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அவர்களாக என்ன முடிவெடுக்கிறார்களோ, அவர்களது சிந்தனையில் எது சரி என்று படுகிறதோ அதைத்தான் செய்வார்கள். எனவே யாரையும் வலுக்கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி நீங்கள் திருத்த வேண்டும் என்று முயற்சித்தால் அது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும், உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும், மனவேதனையை ஏற்படுத்தும். என்னடா நம்ம பையன் சொல்லி கேட்க மாட்டேங்கிறானே, நான் அவனுக்கு என்னெல்லாம் உதவி செய்கிறேன், உபகாரம் செய்கிறேன் அப்படின்னு தந்தை நினைப்பார், அம்மா நினைப்பாங்க, என் பிள்ளை என்ன என் சொல் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறான், அவன் இஷ்டத்துக்கு நடக்கிறானே. இப்படியே கவலைப்பட்டு மன அழுத்தங்கள் அங்கு ஏற்பட்டு அங்கு பெற்றோர்களுக்கும் பிள்ளைக்கும் மத்தியிலே பெரிய சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்பட்டுவிடும். இதே போல் நண்பர்கள் வட்டாரத்திலும் அப்படித்தான். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் ஃப்ரெண்டு பேச்சை கேட்பான். அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னால் அவனுடைய சுய இஷ்டப்படி தான் செயல்படுவானே தவிர யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, ஒருவரை நாம் திருத்த முற்படுகிற பொழுது சம்பந்தப்பட்டவரினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நாம் அவரை திருத்த வேண்டும் என்று முயற்சித்தால், அவரை நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்தால் நாம் தோல்வியைத்தான் தழுவுவோம். ஹைர், எல்லாவற்றையும் விட மேலாக துஆ இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அத்துஆஉ சிலாஹுல் முஃமின், துஆ என்பது முஃமினின் ஆயுதம் என்றார்கள். எனவே நம்மால் சாதிக்க முடியாத, நம்முடைய முயற்சியால் சாதிக்க முடியாத, நமது உழைப்பால் சாதிக்க முடியாதவற்றை எல்லாம் ரப்பிடத்திலே துஆவின் மூலமாக நாம் சொல்லலாம். ரப்பிடத்திலே சொல்வதை தவிர, ரப்பிடத்தில் துஆ செய்வதை தவிர வேறு ஒன்றும் நமக்கு தெரியாது. அதுதான் உண்மை. எனவே யாரையும் நிர்பந்தப்படுத்தி, வற்புறுத்தி, கட்டாயப்படுத்தி அவனை நல்வழிக்கு கொண்டு வரலாம், நல்ல விஷயத்தை சொல்ல வைக்கலாம், நம்ம பேச்சை கேட்க வைக்கலாம் நினைக்கிறது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். நீங்கள் முயற்சிக்கிறீர்கள், உங்களுடைய முயற்சி எங்கு பலன் தரும் என்றால், நீங்கள் யாரை திருத்தி நல்லவனாக கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவன் ஒத்துழைக்காத வரைக்கும், அந்த பெண் ஒத்துழைக்காத வரைக்கும் உங்களுடைய முயற்சி வீணானது தான். எனவே நம்முடைய முயற்சியும் நம்முடைய உழைப்பும் நம்முடைய நேரான சிந்தனையும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி ரப்பிடத்தில் துஆ செய்வது. எனவே துஆவை பற்றி பிடியுங்கள். அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.